கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வரதராஜபுரம் அங்கன்வாடி மையத்தில் 4 வயது சிறுமியை அடித்து துன்புறுத்தி சூடு வைத்ததாக ஆசிரியர் மற்றும் பணியாளர் மீது பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஆசிரியர் மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இல்ல பாப்பா போறப்ப ஏதாவது பட்டதா, அதுதான் கொஞ்சம் கேட்கலாம். இல்ல சார், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டே இங்க நடக்கல சார். குக்கர் எல்லாம் கீழேயே வராது சார். நம்ம பால்வாடியில எல்லாம் கீழேயே குக்கர் எல்லாம் வர வைக்கவே மாட்டோம் சார். இங்க பாத்தீங்கல்ல சார், நீங்க வந்தபோது பாத்தீங்கல்ல சார், எத்தனை குழந்தைங்க இருக்கு? கிட்டத்தட்ட 36 to 38 குழந்தைங்க இருக்காங்க சார். ஓகே ஓகே. சோ எந்த சூடான பொருளும் நாங்க கீழே இறக்கி வைக்கவே மாட்டோம் சார். சோ அதுல எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த குழந்தையோட உடம்பு ஃபுல்லாவே முச்சூருமே இதுதான் சார் இருக்கு, சூடுதான் சார் இருக்கு. ஏன்னா அவங்க இந்த சைடு தான் சொல்றாங்க. இல்ல சார், நான் அதுதான் சொல்றேன் இல்லைங்களா சார், எல்லா பேரண்ட்ஸுமே வச்சு நீங்க என்கொயரி பண்ணுங்க சார். நேத்து அந்த குழந்தைய லைவா பார்த்த பேரண்ட்ஸ கூட கேளுங்க சார். அந்த குழந்தையோட உடம்புல அவ்வளவு தழும்புகள் இருந்துச்சு சார். அது அந்த பேரண்டே கேக்குறாங்க, இதெல்லாம் எப்பயோ பட்டதுன்னுட்டு இன்னைக்கு வந்து மீடியாவுக்கு வந்து மொத்த குழந்தையும் மொத்த சூடு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்கு சூடுக்கான வாய்ப்பு இல்ல. கொம்புக்கே இங்க வாய்ப்பு கிடையாது சார். ஸ்கேலுக்கோ கொம்பு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ரீகன் ரெனால். வணக்கம். தற்போது இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அங்கன்வாடி மைய ஆசிரியர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து உண்மை நிலவரம் என்ன, முழு விவரம்? வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வரதராஜபுரம் தனலட்சுமி நகர் பகுதியை சேர்ந்த கிறிஸ்துராஜ் பிரீதா தம்பதியரின் 4 வயது மகள் அனன்யா. இவர் 2 மாதங்களுக்கு முன்பு வரதராஜபுரம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில கடந்த சில வாரங்களாக சிறுமி அனன்யாவின் உடலில் ஆங்காங்கே சிராய்ப்பு காயங்கள் இருந்ததாகவும் அதனை பெற்றோர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்று அங்கன்வாடி மையத்திற்கு சென்றுவிட்டு வந்து வீட்டிற்கு திரும்பிய சிறுமியின் காலில் தீகாயம் இருந்ததை கண்டு பெற்றோர் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இது குறித்து அங்கன்வாடி ஆசிரியர் பாரதி மற்றும் பணியாளர் கனிமொழியிடம் பெற்றோர் கேட்டிருக்காங்க. அப்போது சிறுமி தீகாயம் குறித்து அங்கன்வாடி ஆசிரியர் பாரதி மற்றும் பணியாளர் கனிமொழியை கை காட்டி பெற்றோர் தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் சிறுமி காலில் வீட்டிலிருந்து அங்கன்வாடிக்கு அழைந்து வந்த போதே காலில் காயம் இருந்ததாகவும் சிறுமியை தங்களால் கவனிக்க முடியவில்லை எனவும் சிறுமி அடங்காமல் பொருட்களை கீழே போட்டு உடைப்பதாகவும் கூறி இனிமேல் அங்கன்வாடிக்கு அனுப்ப வேண்டாம் என எச்சரித்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியிருக்காங்க. மேலும் சிறுமியை அங்கன்வாடி மையத்தில் வைத்து அடித்து துன்புறுத்தியதுடன் உடல் சூடு வைத்ததாகவும் பெற்றோர் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தீகாயம் ஏற்பட்ட சிறுமி சிகிச்சைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சிறுமியின் பெற்றோரானது சோமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. புகாரின் அடிப்படையில் சோமங்கலம் போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரிச்சு வராங்க. இது குறித்து அந்த ஆசிரியர் பாரதியிடம் விளக்கம் கேட்டபோது ஆசிரியர் பாரதி கொடுத்த விளக்கமானது, சிறுமியானது வீட்டிலிருந்து அங்கன்வாடிக்கு வரும்போதே காயம் ஏற்பட்டிருந்ததாகவும் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என மறுப்பு தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரீகன். Giria Summer Sale. Buy any AC and get a free 2 days night 3 days holiday package.